ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன் தமிழ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ரொம்பவே பாரம்பரியமான உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து களியாக இல்லாமல் அந்த உருண்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பருப்பை வந்து ஊற வச்சிடணும். 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இந்த பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 4 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். அடுத்து வந்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதை 3ஐயும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்க்கும்போது அந்த உருண்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கேரட் துருவியில் அந்த தேங்காவை நல்லா துருவிட்டு இது கூட சேர்க்குறேன். அது சாப்பிடும்போது அந்த பல்லில் கடிப்படும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு மசாலா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதை வந்து நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் போட்டு இந்த ஜாமான் எல்லாத்தையும் தனியாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பருப்பை இது கூட சேர்த்துடலாம். இது கூட பாருங்கள், நான் அரைக்காமல் ஒரு கைப்பிடி அந்த பருப்பு, முழு பருப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறோம், இட்லி பாத்திரத்தில். இந்த தக்காளி, முழு பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சி இந்த வேக வச்சு நம்ம குழம்புல போடும்போது அது களியாகவே இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா குழம்புல வந்து ஊறி வந்துச்சு. இதை வந்து ஸ்டீமில் ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு இடையில் நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அந்த மல்லித்தூள் வந்து எல்லாமே நாங்கள் கலந்து அரைச்சி வச்சுருப்போம். இது கூட ஒரு மூடி நல்லா தேங்காய் வந்து நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு புளி வந்து 2 லெமன் சைஸில் புளி நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு இந்த குழம்புல போட்டு ஃபஸ்ட்டே நம்ம இதை தனியாக கூட்டியே வச்சுக்கணும். இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை வந்து அந்த உருண்டையெல்லாம் நல்லா உடச்சி விட்டு தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். வடகறி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு உருண்டை வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதை இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடையில் நம்ம வந்து குழம்பு வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், 1 கப்பு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, இதை நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த குழம்பை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டைகளை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறி இருக்குது. இது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு ஆற விட்டு நான் எடுத்திருக்கேன். இட்லி தட்டில் ஒட்டவே இல்லை, ஈஸியாக வருது பாருங்கள். இதை வந்து குழம்புல போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. உருண்டை வந்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு போடும்போது நல்லா ஊறி கொடுக்கும், அதே நேரத்தில் உடையாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து வேக வச்சுட்டு தான் போடணும். ஸோ நான் இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக செட் ஆகிடும். கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான டேஸ்ட்டில் இந்த பாரம்பரியமான உருண்டை குழம்பு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.